உங்க பேர் என்ன பேர் இருக்கா? அப்படின்னையா. எந்த ஊர் இருக்கா? வத்திராப்புல இருந்து பக்கத்துல சொரக்காப்பட்டி ஊர். சொரக்காப்பட்டியில இருந்து. என்ன விஷயமாக்கா கோயிலுக்கு வந்தீங்க? நான் என் வீட்டுக்காருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணை இழந்துட்டேன். அதனால எங்க அம்மா ஆஸ்பத்திரி போய் பார்த்தோம். அங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா இப்படி இங்கே ஒரு ஊர்ல கோயில் இருக்குது, ஜெய் பவானி அம்மா கோயில் இருக்குது, அங்க போய் நான் போய் பார்த்துட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அவங்க வீட்டு சூழ்நிலையை பார்க்க வந்தாங்க. அப்படியே எனக்கும் கேட்டு வந்தாங்க. உன் மகளை வர சொல்லி வந்து உன் மகன் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து அம்மாட்ட நான் வந்தேன். மறுவாரமே அம்மாட்ட வந்தேன். வந்து பார்த்ததுக்கு நீ எனக்கு தாலியை பாக்கி இதுக்கு உண்டியலுக்கு போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் போட்டேன். என் புருஷனுக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சொன்னதில் இப்போ என் புருஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உன் புருஷனுக்கு நான் கண்ணு தெளிவுபடுத்துறது என் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது நான் மறுவாரமே ஆஸ்பத்திரி போனோம், ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போ என் புருஷனுக்கு கண்ணு நல்லா தெரியுது. அங்கே டாக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்ணு நல்லா தெரியுது. இது உங்களுக்கு எத்தனாவது வாரம் இருக்கா? 3வது வாரம். 3வது வாரத்துலேயே அம்மா சொன்ன வார்த்தை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. சரிங்க, எளிமையுள்ள அம்மாவை நம்புங்க. ஜெய் பவானி. என்னைய மாதிரி நம்பி வாங்க. எல்லாத்துக்கும் நல்லது கிடைக்கும். ஜெய் பவானி. ஜெய் பவானி.